ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இந்த இயர் 2020ல துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன மணியாரிலே அசோகன். கல்யாண வயசை கடந்த ஒரு ஆள் கல்யாணம் பண்றதுக்காக பரிகாரம் ஒண்ணு பண்றான். அப்படி என்ன பரிகாரம் பண்றான், அந்த பரிகாரம் பண்றதுனால அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, அவனுக்கு கடைசியில கல்யாணம் ஆகுதா இல்லையா என்றதை பத்தி இந்த படத்துல பார்க்கலாம். மூவியோட டீடைல்ஸ் வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்பவே சூப்பரா பலன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அப்ப இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவங்களோட பேரு உன்னிமையா. டீ கடையில ஆரம்பிச்சு பூக்கடை வர, பெருசுல இருந்து சிறுசு வர எல்லாருக்கும் இவங்க மேல ஒரு காதல் ஈர்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஃபேமஸான உன்னிமையா இந்த ஒரு போஸ்ட்மேனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிடுறாங்க. சரி, இவங்களை பத்தி எதுக்காக இப்ப சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இவங்களோட பேர்ல இருந்து இந்த படத்துல சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வரும். கதையை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பலன்னு பல்ல காட்டிட்டே தாலி கட்டுறாருல, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அசோகன். கல்யாணம் முடியுது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு பால் சொம்போட போறா. ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சே, ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை. ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட எனக்கு 2 விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், இதுக்கு பதில் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால உங்க கூட வாழ முடியும் சொல்றா. அது என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காமே, அது உண்மையான்னு கேட்க ஹீரோக்கு படபடக்குது, பேச்சு வரல. அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. இங்கதான் படத்தோட பேரு போடுறாங்க. இவங்க தான் ஹீரோவோட அப்பா அம்மா. முதுமை அடைஞ்சாலும் இளம மாறாத காதல் ஜோடிகள். கால நேரம் ஹீரோ தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஹீரோக்கு காப்பி கொண்டு போறா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து காஃபி டம்ளரை வச்சுட்டு திரும்பி போறா. போற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து காலையிலே குதூகலத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஹீரோ. காஃபி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு சிரிக்க, காதல் கல்யாணத்துல போய் முடிய 2 பேருக்கும் இரட்டை குழந்தை பிறகுது. இரட்டை குழந்தை பிறந்த சந்தோஷத்துல ஹீரோ அந்த பொண்ணுக்கு லட்டு ஊட்ட, அப்படியே ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எழுப்ப, முடிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. என்னடா இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் போனியா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போனியான்னு ஃப்ரெண்டு கேட்க, அட போப்பா எனக்கு குழந்தையே பிறந்துருச்சு, அதுவும் ட்வின்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்படுறான். அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா இன்னைக்கு நீ ஆபீஸ் போலியான்னு ஹீரோ ஃப்ரெண்டு கேட்க, ஐயோ எனக்கு ஆபீஸ் இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின மூஞ்சோட ஹீரோ பேக் எடுத்துட்டு கிளம்புறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருவேளை இவன் போட்டுட்டு இருக்கிற லுங்கியோட ஆபீஸ் போயிடுவோம்னு நினைச்சு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். அங்க கட் பண்ணி ஹீரோவோட ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவனுக்கு புதுசா கல்யாணம் ஆகி ஹையர் ஆபீசருக்கு ஸ்வீட் கொடுக்க வந்திருப்பான். இவனை போல ஒரு வடிகட்டின முட்டால தேடி பிடிச்சாலும் கிடைக்காதுன்றத புதுசா கல்யாணம் ஆன இவன் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சுட்டே சொல்லாம சொல்லி நல்லா கழுவி ஊத்துறான் இந்த ஹையர் ஆபீசர். நம்ம ஹீரோ விஓ ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செய்யற ஒரு சாதாரண ஆளுங்க. கிளர்க்கா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆச்சே. புதுசா கல்யாணம் ஆனவன் ஹீரோக்கு ஸ்வீட் கொடுக்குறான். ஒரே வாயில் லட்டு உள்ள போட்டு ஹீரோ தண்ணி குடிக்க, புதுமண தம்பதிகள் ஒன்னா வண்டியில போறத பார்த்து ஒரு கணம் கண்ணாசராம பார்த்துட்டே அப்படியே நிக்கிறான். இதை பார்த்த கூட வேலை செய்யற பொண்ணு, நீங்க எப்ப லட்டு தர போறீங்கன்னு கேட்க, நீ லட்டு தின்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு 1 இல்ல 2 லட்டு தரேன் போதுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஹீரோ. அங்க கட் பண்ணி நாராயணன் என்ற ஆளு, அதாவது இந்த முட்டைக்கண்ணன், ஸ்டார்டிங் சீன்ல உன்னிமையான்னு ஒரு பொண்ணை பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவளோட அண்ணன் வீட்டுல இருந்து ஒரு வாழைக்கண்ணு வாங்குறான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, பக்கத்துல பனைமரம் மாதிரி ஒசரமா இருக்கான்ல, இந்த ஆள் தான் உன்னிமையாவோட அண்ணன். உன்னிமையாக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்து அவளோட மூத்த பையன் கல்யாணத்துக்கு இந்த அண்ணங்காரன் போக நினைவு பரிசா இருக்கணும்னு இந்த வாழைக்கண்ணை பரிசா கொடுத்து அனுப்பியிருப்பான் இந்த தங்கச்சிக்காரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் இப்ப நல்லா தலன்னு வளர்ந்து பக்க மரம் விடுற அளவுக்கு வந்திருக்கு. இந்த வாழைக்கண்ணை கொடுத்த அண்ணங்காரன் சும்மா கொடுக்கலங்க. யாரெல்லாம் என் தங்கச்சி பின்னாடி சொல்லி விட்டு சுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் விக்கல் எடுத்து மண்டைய போடணும்னு சொல்லி கொடுக்க, சொன்ன அடுத்த செகண்டே இந்த முட்டைக்கண்ணனுக்கு விக்கல் வருது. ஏன் ஒரு கட்டத்துல ஹீரோவோட அப்பா, ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணோட அப்பான்னு கூட விடாம எல்லாருக்கும் விக்கல் வரும்னு பாத்துக்கோங்களேன். என்னதான் வயசானாலும் ஒன் சைடா காதலிச்ச நாராயண உன்னிமையா கொடுத்த வாழைக்கண்ணை வாங்கிட்டு பலன்னு சிரிச்சுட்டு வீட்டுக்கு போறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குளத்துக்கு பக்கெட் கொண்டு போய் குடிக்கிற ஒரே ஆள் நம்ம ஹீரோ மட்டும்தாங்க. அப்படி ஒரு குழந்தை குணம். ஹீரோக்கு நீச்சலே தெரியாது. இப்படி ஹீரோ குளத்துல இறங்கி குளிக்காம கரையிலே குளிக்கிறத பார்த்து ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு ஷைஜு நீச்சல் எப்படி அடிக்கணும்னு ஹீரோக்கு பேச்சு வாக்குலயே சொல்லி கொடுக்க, அப்படியே ஹீரோவோட கசின் ஒருத்தர் நேவில இருப்பான், பேரு அர்ஜுன். அவனை பத்தி கொஞ்ச நேரம் பேச, கடைசியா நான் அவனை என் அத்தை பையன் கல்யாணத்துல பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்ட சைஜு, ஏன்னா அவனை போன வருஷம் தான் பார்த்தேன், இந்த போர் கப்பல் இல்ல அது பேர் என்ன விக்ராந்த், அவன் கூடவே இந்த கப்பல்ல போன, ஒரு கட்டத்துல கப்பல் நடு கடல்ல நிக்க மீதி தூரம் நான் தான் ஓட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணேன்னு ரீலா விட்டு தள்ளுறான். இதை கேட்ட கூட இருந்தவங்க எல்லாம் ஐயோ முடியலடா சாமின்ற மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஓரமா குளிச்சிருந்த ஒரு சின்ன பையன், எப்படி தான் உங்களால மட்டும் இப்படிலாம் பொய்யா புழுக முடியுதோன்னு கேட்க, இந்த சீன் ரொம்பவே காமெடியா போகுங்க. ஒரு வழியா குளிச்சு முடிச்சு ஹீரோ ஆபீஸ் போக ரெடியா கிளம்பி நிக்க, ஒரு ஜவுளி ஷாப்போட நகை
விளம்பரத்தை பார்த்து படிச்சுட்டு இருக்கான். ஊர்க்காரன் ஒருத்த வந்து, அடே உன் ஃப்ரெண்ட் ரத்தீஷ் ஒரு தென்னங்கண்ணை வச்சுட்டு ஊர் மனையில உட்கார்ந்து இருக்காண்டான்னு சொல்ல ஹீரோவும் போய் பாக்குறான். படும் காமெடியா இருக்காங்க ரத்தீஷ். என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க முகம் நிறைய வைக்குங்க ரத்தீஷ்க்கு. இவன் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ டிரைவர்னா சொல்லவே வேணாம், எல்லா வகையான சவாரிகளும் வரும் இல்லையா, அது போல இவனும் ஒரு ஸ்கூல் சவாரிக்கு போறான். போன இடத்துல ஸ்கூல் பசங்க கூடவே ஒரு மிஸ்ஸும் டிராவல் பண்றாங்க. இவங்க பேரு ராணி. மிஸ்ஸை வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி மறுபடியும் வீட்லயே டிராப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. எப்பவும் போல மிஸ்ஸை பிக்கப் பண்ணலான்னு வீட்டுக்கு போக அவங்க முன்னாடியே போயிட்டு இருக்காங்க. ரத்தீஷ் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா ஆகி சரி ரிட்டர்ன் போலான்னு கிளம்பும் போது ராணி டீச்சரோட தங்கச்சி, அண்ணா ஈவினிங் வரீங்களா, பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல, ஓ வரனே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். சொன்ன மாதிரியே ஈவினிங் பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கூடவே இருந்து மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி தரான். எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க போல, பாவம் யாருமே வர காணோம். ரத்தீஷ் மட்டும் கூப்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. வீட்டுல டீ எல்லாம் கொடுத்து ராணி கவனிக்கிறான். அது ஒண்ணும் இல்லங்க, பாட்டிக்கு சாதாரண வைரஸ் ஃபீவர் தான் ராணி சொல்ல, ஐயோ வைரஸ் ஃபீவரா, நமக்கும் எங்கன்னா வந்துட்ட போதுன்னு நினைச்சு அடிச்சு பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ராணி டீச்சரை கூட்டிட்டு வர வழியில திடீர்னு சடனா வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடி போய் தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்த தேங்காயை எடுத்து வைக்கிறான். டீச்சருக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோட்டம் துறவு வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க கிட்ட அப்போ நிலம் எதுவும் இல்ல. இப்போ ஒரு 400 சென்ட்ல கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல டீச்சரும் சிரிச்சுட்டு சரி போலாம் வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை நாள் ஏன்டா என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன்னு ஹீரோ கேட்க, நான் மட்டும் கமிட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சா நீ தனியா ஃபீல் பண்ணுவல்ல, அதான் சொல்லலன்னு ரத்தீஷ் சொல்றான். சரி அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடான்னு சொல்ல போன இடத்துல ரத்தீஷை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி ஒரு தென்னங்கண்ணை கொண்டு வந்து கொடுக்க, நல்ல மரம் சீக்கிரமாவே நல்லா காய் வைக்கும்னு சொல்லி கொடுக்க ரத்தீஷ்க்கு ஒன்னும் புரியல. ஏன் இதுன்னு கேட்க உடனே ராணி சொல்றா, என்னோட பிள்ளைங்க ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, நமக்கும் ஒரு தோட்டம் திறமை இல்லையேன்னு, அதனாலதான். அது மட்டும் இல்லாம என் பசங்க இப்படி ரோட்ல தேங்காய் எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன்னு இன்டைரக்டா லவ் ப்ரப்போஸ் பண்றா ராணி. ரத்தீஷ்க்கு வெக்கமா வருது. லவ்வும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஹீரோ அந்த தென்னங்கண்ணையே பார்த்துட்டு இருக்க, லவ்வர் கொடுத்த மரமாச்சே ரத்தீஷ் பிடிங்கிட்டு ஓரமா போய் போன்ல மொக்க போட ஆரம்பிக்கிறான். அந்த நாளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ ஈவினிங் வீட்டுக்கு வர ஹீரோவோட அப்பாவுக்கு தோப்புல வேலை செய்யும் போது கால்ல சுளுக்கு விழுந்துட்டு இருக்கும் போல. ஹீரோவோட அம்மா சுளுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்பா நடந்ததை சொல்லி, நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகும்போது நம்மள பாசமா பாத்துக்க அம்மா போல ஒரு ஆள் கூடவே இருந்தா எத்தனை தடவை வேணாலும் உடம்பு சரியில்லாம போகலான்னு கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றாரு ஹீரோ. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம புள்ள உண்மையிலே பெரிய புள்ளி ஆயிட்டாரோன்னு ஒரு டவுட் வருது. மறுநாள் அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து ஸ்டார்டிங் சீன்ல முட்டைக்கண்ண நாராயணன் சொன்னல அவனோட வீட்டுக்கு அந்த ஆளே அவரோட பொண்ணை பார்க்க வர சொன்னதால ரெண்டு பேரும் போறாங்க. போன இடத்துல உன்னிமையா வீட்டுல இருந்து கொண்டு வந்த வாழை மரத்தை பாக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா தளன்னு வளர்ந்துருக்கத பார்த்து போகும்போது நீங்களும் 2 கண்ணு எடுத்துட்டு போங்க நாராயணன் சொல்றான். பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணும் நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிடலான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப போற வழியில ஹீரோவோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது. அச்சோ வாழைக்கண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்ல ரிட்டர்ன் போறாங்க. அங்க போனா இந்த பொண்ணு பார்க்க வந்த ஹீரோவை எனக்கு சுத்தமா பிடிக்கல, போயும் ஒரு கிளர்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறீங்க, ஆளு ஹைட்டாவும் இல்ல எனக்கு பிடிக்கவும் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணோட அப்பா சரி விடு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடலான்னு சொல்ல இதெல்லாம் வெளியே இருந்து ஹீரோ கேட்க மனசுடைஞ்சு எதுவும் சொல்லாம போயிடுறான். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்பா தன்னோட பையன் சோகமா வந்ததை பார்த்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாரு உள்ள என்ன நடந்திருக்கும்னு. நாமளாடா இங்க பொண்ணு பார்க்க வந்தோம், அவன் தான் அவன் பொண்ணு பார்க்க வர சொன்னா, அப்பா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ரொம்பவே சூப்பரான சப்போர்ட்டிவான ஃபாதருங்க நம்ம ஹீரோக்கு. நடந்ததை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆளு ஹைட் இல்லன்னு அந்த பொண்ணு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா இருந்தாலும் அவ அப்படி சொல்லிருக்க கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பிலிப்ஸ் பறவை போல மேல பறக்கணும்னு சொல்லி ரத்தீஷ் என்கரேஜ் பண்றான். பக்கத்துல இருந்து இதை கேட்ட ஷைஜு, ஏன்பா பேனசோனிக் சொல்ல வேண்டியது தானே, இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்ல அது பிலிப்ஸ் இல்ல பீனிக்ஸ்னு சொல்ல, அட விடாம்பா ஒரு ஸ்பெல்லிங் மாறி போனதுக்கா இப்படி பண்றீங்கன்னு கேட்டு சோகோ சீன்லயும் ஒரு காமெடி நடக்குதுங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்க ஹீரோவோட அம்மா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுநாள் லஞ்சுக்கு வர சொல்லி சொல்றாங்க. என்னம்மா விசேஷம் ரத்தீஷ் கேட்க, அது வேற ஒன்னும் இல்லடா, புதுசா கல்யாணம் ஆன ஹீரோவோட கசின் அஜய்க்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் விருந்து குடுக்கலாம் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. மறுநாள் அஜய் ஓல்டு மாடல் கார்ல சும்மா சூப்பரான பொண்டாட்டி கூட வந்து இறங்குறான். வந்தவன் பொண்டாட்டி செருப்பு கூட தனியா இருக்க கூடாதுன்னு ஒன்னா வச்சு அழகு பாக்குற லெவல்ல இருக்கிறான். வந்தோமா சாப்பிட்டோம்
பண்ணிட்டோமான்னு சும்மா இருக்காம எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டியே கொஞ்சிட்டு இருக்கான். அதாவது உனக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாத்தியான்னு சொல்லாம சொல்லி கடுப்பேத்துறான் ஹீரோவை. ஹீரோவுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பாயாசம் டன். புதுமண தம்பதிகள் ஒண்ணுக்கு பாயாசம் ஊட்டி விட்டுட்டு இருக்க அந்த வழியா எதிர்ச்சியா வந்த ஹீரோ இதை பார்த்து இன்னும் கடுப்பா வரான். ஹீரோ பார்த்தத ரதீஷ் பார்க்க என்னடா பாக்குறேன்னு கேட்க ஹீரோ திருன்னு முழிக்க சிரிப்பா இருக்குங்க. அடே அசோகா, எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துட்டா, நீ இப்படி குட்டியா இருக்கிறதுனாலதான் உன் அப்பா அம்மாவுக்கு நீ இன்னும் பெரியவனானதே தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சைஜுவோட ஒய்ஃபும் அவனோட குழந்தையும் ரோட்ல நடந்து வர அப்பாவை பார்த்ததும் குழந்தை ஓடி போய் அப்பாட்ட நின்று ஒரு சாக்லேட் வாங்கி தாங்கப்பான்னு கேட்க சைஜு அவனோட ஒய்ஃபை பார்க்க குழந்தைக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்த ஹீரோ குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து மாமாக்கு ஒரு முத்தம் தானு கேட்க குழந்தை எதுவும் பண்ணாம அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த குழந்தைகிட்டயாவது கொஞ்சம் பாசமா நடந்துக்கலாமேன்னு சொல்லி ஷைஜுவோட வைஃப் வருத்தமா பேசிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ் முடிஞ்சு ஹீரோ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பார்க்க போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிடுறா. ஐயோ இந்த பொண்ணா இங்க என்ன சொல்லி நம்மள அசிங்கப்படுத்த போறாளோன்னு நினைச்சிட்டு ஹீரோ எதுவும் கேட்காத மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். ஆனா அந்த பொண்ணு விடாம துரத்திட்டே வந்து பேசுறா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாதுதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் ஏற்கனவே வேற ஒருத்தரை காதலிக்கிறேன், வீட்டுல சொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க, எனக்கு உங்க மேல தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்ல, நீங்க வேணா பாருங்க, உங்க நல்ல மனசுக்கு என்னை விட அழகா உங்களை காதலிக்கிற ஒரு பொண்ணு கிடைப்பான்னு சொல்லி ஹீரோவுக்கு விஷ் பண்ணிட்டு போறான். அங்க கட் பண்ணி அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவோட போட்டோவை ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கா. இவளோட பேரு ஷாமி. ஹீரோவை அவனுக்கே தெரியாம ஒன் சைடா காதலிக்கிற பொண்ணு. ஹீரோ குளத்துல குளிக்கும் போதுன்னு ஆரம்பிச்சு பிளே கிரவுண்ட்ல விளையாடுற வர ஒன்னா நோட் பண்ணி ரசிச்சு அவனோட போட்டோவை வரைஞ்சிருப்பா. ஒரு நாள் எதர்ச்சியா ஷாமியோட தம்பி வந்து உன் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஹீரோவோட போட்டோ இருந்த நோட்டை பக்கத்துல இருந்த பழைய நியூஸ் பேப்பர் பண்டல்ல வச்சுட்டு போயிடுறா. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த நோட்டு காணாம போக பதறி அடிச்சு அம்மாட்ட நோட்டு எங்கன்னு கேட்க காயிலாங்கடையில போட்டுட்டேன்னு சொல்ல கொற்ற மழைன்னு கூட பார்க்காம கடையில ஓடி போய் அந்த நோட்டை தேடுறா. நோட்டு கிடைக்கவே இல்ல. அதுக்குள்ளே அப்பாவும் வந்துடுறாரு. வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்கா. இந்த பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னு தெரியுதா? ராணி டீச்சரோட தங்கச்சி. இன்னைக்கு என் பாட்டிக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட அப்பா திட்டுவாரு, நான் வரமாட்டேன்னு ஷாமி சொல்றா. வந்தா பாயாசம் கிடைக்கின்னு சொல்ல அப்பா வச்சு யாராச்சு, எனக்கு பாயாசம் தான் முக்கியம்னு வந்துடுறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. பாட்டிக்கு சாக்லேட் கொடுக்குறா. பாட்டி என்ன ஏண்டி சோதிக்கிறீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும். அடியே ஏண்டி அவங்களுக்கு போய் சாக்லேட் கொடுக்குறேன்னு அவ ஃப்ரெண்டு உள்ள இழுத்துட்டு போறா. இந்த பேக்கை எடுத்துட்டு போய் மேல வைன்னு சொல்லி அனுப்ப மேல போய் பார்த்தா அந்த ரூம்ல இவ காணாம போன நோட்ல இருந்த ஹீரோவோட போட்டோ அங்க இருக்கும். ஷாமிக்கு ஒரே குழப்பம், இந்த போட்டோ இந்த வீட்டுல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா அந்த பழைய காயலாங்கட்டை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் அங்க இருந்த ஏரியில கப்பல் செஞ்சு விளையாடிட்டு இருக்கான். அதே கரையில ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரத்தீஷ் ஆட்டோ கழுவிட்டு இருக்க அவன் கூட அவனோட லவ்வர் ராணியும் இருப்பாங்க. கரையில வந்த பேப்பரை எடுத்து பார்த்தா ஹீரோவோட போட்டோ இருக்கும். அந்த பையன்கிட்ட போய் நோட்ல யார் பேர் இருக்குன்னு பாக்குறாங்க. ராணி தங்கச்சியும் ஷாமியோட காலேஜ்ல படிக்க ஹீரோவும் ஷாமியும் மீட் பண்ண வைக்கிறது ஈஸியா போயிடுது. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், ஷாமேன்னு. யாரா இருக்குன்னு திரும்பி பார்த்தா இவ ஆசையா காதலிச்ச நம்ம ஹீரோ பின்னாடி நிக்கிறாரு. ஆளை பார்த்த உடனே அப்படி ஒரு வெக்குங்க. உடனே முன்னாடி திரும்பிடுறான். ஹீரோ அந்த நோட்டோட நிக்க ஷாமை சிரிச்சுட்டே கீழே ஓடி வர கீழே எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுது ஒரு நியூ லவ் ஸ்டோரி ஹீரோக்கு. சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா, நல்லா போகுது. கூடவே ஹீரோ ஃப்ரெண்ட் ரத்தீஷ்க்கும் ராணிக்கும் மேரேஜ் ஆகிடுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோவும் ஷாமியும் ஒன்னா வண்டியில போக ஷாமியோட அப்பா பாத்துட்டாரு. அப்புறம் என்ன, பொண்ணை பிடிச்சு அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போக துபாய் மாப்பிளைய பார்த்து பேசி முடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஷாமியையும் மீட் பண்றாங்க. நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன், என் அப்பா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு சொல்லி வீட்டுக்கு போறா. போனவ கதவை சாத்திட்டு தூக்கு போட்டு சாகுற மாதிரி ஒரு டிராமா போட அப்பங்காரனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான். மறுநாள் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். ஜோசியம் பாக்குறவரு 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்க ஹீரோவுக்கு செவ்வாய் ஜோசியம் இருக்கிறதாகவும் இந்த ஜாதகக்காரருக்கு வரக்கூடிய முதல் மனைவி இறந்து போயிடுவான்னு சொல்ல அங்கேயே ஷாமி மயக்கம் போட்டு விட நிச்சயதார்த்தமும் நின்று போய் ஹீரோ மனசுடைஞ்சு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த ஜோசியக்காரனுக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்கணும்னு சொல்ல டென்ஷன் ஆன ஹீரோ என்னால யாரும் இறந்து போறத நான் விரும்பல, நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லி மறுநாள் இன்னொரு ஜோசியக்காரனை போய் பாக்குறான். அவரும் உனக்கு செவ்வாய் தோஷம் தான் இருக்குன்னு சொல்லி இதை சரி செய்ய பரிகாரமும் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன பரிகாரம்னு ஹீரோ கேட்க ஒரு வாழை மரத்தை உன்னோட பொண்டாட்டியா நினைச்சு தாலி கட்டிட்டா இந்த தோஷம் சரியா போகும்னு சொல்ல ஹீரோக்கு நம்பிக்கையே வரல. ஒரு வாழை மரத்தை போய் நான் எப்படி என் பொண்டாட்டிய நினைக்கிறதுன்னு நினைச்சிட்டே வீட்டுக்கு போறாரு. ஹீரோவோட அம்மா தினமும் நைட்டு ஒரு விளக்கு ஏத்தி வச்சு கிருஷ்ண பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ யோசிக்கிறான், சாதாரண
பண்ண விளக்குலயே கடவுள் இருக்கிறதா நினைச்சு அம்மா பிரார்த்தனை பண்ணும்போது நாம ஏன் ஒரு வாழை மரத்தை பொண்டாட்டியா நினைக்க கூடாதுன்னு நினைக்க மறுநாள் ஆபீஸ் போறான். அங்க ஒரு புதுசா கல்யாணம் ஆனவன் இருக்கான்ல, அவனோட சீனியர் ஆபீசர் வரும்போது, இங்க பாருங்க சார், மழை வர்றதுக்காக தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கிண்டலா சொல்றான். இதை கேட்ட ஹீரோ ஓடி போய் நியூஸ் பேப்பரை படிக்கிறான். ஓரளவுக்கு இப்ப பரிகாரம் மேல நம்பிக்கை வருது. அன்னைக்கு ஈவினிங்கே ஹீரோவோட தோப்புல போய் ரெடியா நிக்கிறான். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப அழகான மரத்தை தான் நம்ம பொண்டாட்டியா சூஸ் பண்ணணும்னு சொல்றான். செலக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு மரமா பாக்குறான். நீ ஹைட்டா இருக்க, உனக்கு வயசாயிடுச்சு, நீ பிரெக்னன்ட் ஆகிட்ட, அப்படி இப்படின்னு எல்லா மரத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி ஹீரோவோட முகத்துல வந்து படுது. ஃபர்ஸ்ட் சைட் லவ் மாதிரி இந்த மரத்தை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மரம் யாருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் சீன்ல உன்னிமையா வீட்டுல இருந்து நாராயணன் வாங்கிட்டு வந்த அதே மரம் தான் இது. இப்ப புரியுதா உங்களுக்கு உன்னிமையாக்கும் இந்த மூவிக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு? ஒரு வழியா ஹீரோ அவனோட வாழை மர பொண்டாட்டியே கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து என்ன, கல்யாணம் தான். ட்ரெஸ் கடைக்கு போறான், பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுக்கிறான், நகை கடைக்கு போறான், தாலி வாங்குறான், ஹேர் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகுறான். கல்யாணம் பிஸில ஃப்ரெண்டை கூட கண்டுக்காம போயிடுறான். விடிஞ்சா கல்யாணம். வாங்கின திங்ஸ் எல்லாம் ஒரு டைம் எடுத்து வச்சு நைட் அழகு பாக்குறான். அம்மா காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு லைட்டா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அலாரம் செட் பண்ணிட்டு தூங்குறான். அலாரம் அடிக்க காலங்காத்தாலே மஞ்சள் கயிறுல தாலியை கோத்து வச்சுட்டு குளிக்க போறான். ஹீரோ குளிச்சுட்டு இருக்க திடீர்னு லைட் எரிய ஹீரோவோட அப்பா பாத்ரூம் போக வராரு. அப்புறம் என்ன, குளிக்கிறத பாதிலே விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் ஹீரோ. போனவர் சும்மா போலங்க. ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு கதவை திறக்க ஹீரோவோட அப்பா உள் பக்கமா கதவை பூட்டிட கல்யாணம் நின்னு போச்சு. உடனே போய் அந்த வாழை மரத்துக்கிட்ட, நான் எதுவும் பண்ணல, எல்லாம் என் அப்பா தான், பட் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நாளைக்கு நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும்னு சொல்லி வாக்கு தரான். மறுநாள் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அலாரத்தை ஸ்டாப் பண்ற அளவுக்கு இருக்கான். இந்த டைம் கொஞ்சம் அறிவா முன்பக்க கதவை திறந்து வச்சுட்டு குளிக்க போக புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு அப்பா அம்மா கிட்ட திருட்டுத்தனமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு விடியற் கால முகூர்த்தத்துல முறைப்படி தாலி கட்டி கல்யாணமும் பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் நைட் தான். ஆளே இல்லாத கட்டில பூவை போட்டுட்டு தூங்கவும் செய்யறான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஷைஜு அவனோட பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஒரு லாயர்கிட்ட பேசுறான். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமே அந்த லாயர் எடுத்து சொல்லியும் எதையும் கேட்காம டிவோர்ஸ் அப்ளை பண்றான். வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும்னு ராணி டீச்சர் சொல்ல வேற வழி இல்லாம ரதீஷ் அதையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க எதிர்ச்சியா ஷைஜுவோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்த ரதீஷ் என்ன இந்த பக்கமும் கேட்க டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு, அதான் கோர்ட்டுக்கு போறேன்னு ஷைஜுவோட ஒய்ஃப் சொல்றாங்க. இதை கேட்ட ரதீஷ் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்க ஷைஜுக்கு அட்வைஸ் பண்றான். எவ்வளவோ சொல்லியும் எதையும் கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ஹீரோ லீவு போட்டுட்டு இருக்க மறுநாள் வேலைக்கு போகணுமான்னு கவலையா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்க யாருடா பேசுறாங்கன்னு ஹீரோவோட அம்மா டார்ச் அடிக்க ஹீரோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இதை பார்த்த ஹீரோவோட அம்மா ஒழுங்கா உங்க புள்ளிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஹீரோவோட அப்பாவை திட்டுறாங்க. காலையில வேலைக்கு போகும்போது மரத்தை பார்த்து கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றது, பல்ல விளக்கும் போது பாக்குறது, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாக்குறதுன்னு ஹீரோவோட அலப்புறைக்கு அளவே இல்லாம போச்சு. போரா போயிட்டு இருந்த வாழ்க்கைய இப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஒரு நாள் ஹீரோவோட அம்மா வாசல் பெருக்கும் போது ஹீரோ ஆசையா கொஞ்சிட்டு இருந்த வாழை மரம் கொலை தள்ளி இருக்குன்னு சொல்ல தூங்கிட்டு இருந்த ஹீரோக்கு இன்ப அதிர்ச்சி தாங்க. ஓடி போய் ஜன்னல பாக்குறான். என்னமோ உண்மையாலுமே இவனுக்கு சொந்த பொண்டாட்டி இருந்து பிரெக்னன்ட் ஆகியிருந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதுக்கும் மேல அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவை போய் கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆடுறான். ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். சுகர் பேஷண்டான பாட்டில இருந்து ஆரம்பிச்சு ஊர்ல ஒருத்தரையும் விடாம ஸ்வீட் கொடுக்குறான். திடீர்னு யாரோ மரத்தை வெட்டா மாதிரி சவுண்ட் வந்திருக்கும் போல. தூக்கத்துல இருந்து பாதிலே எழுந்து வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ பத்திரமா தானே இருக்கன்னு பாத்துட்டு போற அளவுக்கு பாசம் அதிகமாயிருச்சு இந்த மரத்து மேல. ஆபீஸ் போனா வேலையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரே காதல் மயக்கத்துல இருக்கிறது இப்படியே போயிட்டு இருந்த ஹீரோவோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு சோக சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தா அவனோட ஆசை பொண்டாட்டிய காணோம். ஹீரோவோட அப்பா அந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு இருப்பாரு. பதறி அடிச்சு அம்மாட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். கூடவே அந்த வாழை மரத்தோட பூ காய் தண்டுன்னு தனித்தனியா வச்சிருக்கிறத பார்த்து மனசுடைஞ்சு போறான். எதுவும் சொல்லவும் முடியாம யாரையும் திட்டவும் முடியாம அந்த வாழை மரத்துக்கு இறுதி சடங்கு பண்ற மாதிரி கடைசியா மண்ணை போட்டுட்டு பயங்கரமா அழுகுறான். இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்வு நடந்ததால ஹீரோவால சரியா சாப்பிடவும் முடியல. பொண்டாட்டியா நினைச்ச வாழை மரத்துல இருந்து ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாழைப்பூ பொரியல வைக்க ஹீரோ கடுப்பாகி அங்கிருந்து எழுது போறான். மறுநாள் ரூமை விட்டு ஹீரோ வெளியே வராம இருக்க நைட்டே புள்ள எதுவும் சாப்பிடல, டீ ஆவது குடிடான்னு அம்மா கதவை தட்ட டென்ஷன் ஆன ஹீரோ அம்மாவை கண்டபடி திட்டிடுறான். ஹீரோவோட அம்மாவுக்கு மன கஷ்டம் ஆயிடுது. ரூமை விட்டு வெளியும் வராம எதையும் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம வெட்டி போட்ட மரத்தையே நினைச்சு ஹீரோ அழுதுட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஹீரோவோட ஐயர் ஆபீசர் எதர்ச்சியா ஹீரோவை பார்த்துட்டு ஏன் ஆபீஸ் சரியா வரமாட்ற, நீ இல்லாத எனக்கும் ஆபீஸ் வரவே பிடிக்கல, எப்பவாச்சும் எனக்கு மன கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் நான் இந்த இடத்த தேடிதான் வருவேன்னு சொல்லி ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஹீரோவை
கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல ஃபாதரை பாக்குறாங்க. அப்படியே பேசிட்டே ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு, ஏன் ஃபாதர் இந்த அம்மா வாழை மரத்துக்கிட்ட இருந்து அதோட பிள்ளைகளை தனியா பிரிக்கிறாங்கன்னு கேட்க, இந்த கேள்விக்கு ஃபாதர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு வாழை மரம் வளர ஆரம்பிக்கும் போது அதோட பக்க கண்ணுங்களும் கூடவே வளர்ந்தா போதுமான சூரிய ஒளி கிடைக்காம அந்த சின்ன கண்ணுங்க இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அம்மா வாழை மரத்துக்கிட்ட இருந்து அதோட குழந்தை வாழை மரத்தை தனியா பிரிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு புது தெளிவு கிடைக்குது. வீட்டுக்கு போறான். வெட்டின மரத்துல இருந்து ஏதாச்சும் பக்க கண்ணு இருக்கான்னு அம்மா கிட்ட கேட்க, அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. ஓடி போய் அந்த கண்ணுங்களை பாக்குறான். ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ ஹீரோக்கு 2 குழந்தைங்க வந்தாச்சு. கோவமா இருந்த அம்மா கிட்ட முத்தம் கொடுக்கறான். மறுபடியும் வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்றான் ஹீரோ. இதை பார்த்த அப்பா அம்மா நம்ம புள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ரத்தீஷும் ஹீரோவுக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற பொண்ணு ஜாதகம் எல்லாம் கணிச்சு பார்த்துட்டு எதுவும் செட் ஆகல, இனி ஏதாச்சும் கிடைச்சா சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஜோசியக்காரர். மறுபக்கம் ஹீரோ அவனோட வாழை மர பிள்ளைங்களோட சந்தோஷமா காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறான். எப்படின்னு பாருங்க. எதிர்ச்சியா ஒரு நாள் மழை வர ஹீரோ பதறி அடிச்சுட்டு போய் குறுக்க வந்தவனை கீழே தள்ளி விட்டு வண்டி மேல போட்டிருந்த கவரை எடுத்து அந்த 2 வாழைக்கண்ணுங்களையும் மூடுறான். சரி இவன் தான் போனான்னு பார்த்தா கூட இருக்கிற எல்லாரையும் அந்த கண்ணுக்கு கவரை பிடிக்க வச்சு ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்க வச்சு இவன் ஜாலியா என்ஜாய் பண்றான். ஹீரோவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு வழியா ஹீரோவுக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஹீரோவுக்கு பார்த்த பொண்ணோட பேர் இந்து அசோகன். பேர் பொருத்தம் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஷைஜு ஏதோ வேலையா இருக்குன்னு பாதிலே கிளம்பி போக ஹீரோ ரத்தீஷ்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக் ஆன ரத்தீஷ், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்றான். ரத்தீஷ்க்கு ஒன்னும் புரியல. ரத்தீஷை வீட்டுக்கு கூட்டு போய் ஹீரோ அவனோட 2 குழந்தைங்களை காட்டுறான். 1 2 தான் இருக்கு அப்படின்னு ரத்தீஷும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு பக்கம் அவனுக்கு காமெடியாவும் இருக்கு, கடுப்பேத்துற மாதிரியும் இருக்கு. இனிமே இந்த மாதிரி கடுப்பேத்துற வேலை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா கல்யாண வேலையை போய் பாடுறான்னு திட்டிட்டு போயிடுறான் ரத்தீஷ். மறுநாள் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோவுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிற விஷயத்த சொன்னியாடான்னு கேட்க, ரத்தீஷ் ஹீரோவை எதுவும் பேச விடாம அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். மறுபடியும் ஹீரோ ரத்தீஷ் அந்த ரெட்டை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறான். 2 கண்ணுல ஒன்னுத்துக்கு சிவகாமி, இன்னொன்னுக்கு சிவகங்கான்னு பேர் வச்சு அதை கொஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் ரத்தீஷ்க்கு புரியுது ஹீரோ எந்த அளவுக்கு இந்த மரக்கண்ணுங்க விஷயத்துல சீரியஸா இருக்கான்னு. நடந்த விஷயத்த ஷைஜுட்டு சொல்றான். சரிவா போய் பேசி பாப்போம்னு 2 பேரும் போறாங்க. ஹீரோ அந்த மரக்கண்ணுங்களுக்கு 4 பக்கமும் கம்பு நிப்பாட்டி பக்கா செட்டிங் பண்ணிருப்பான், மழை வந்தா நனைய கூடாதுன்னு. ஷைஜு எவ்வளவோ பேசி பார்த்து எதுக்கும் சரி வராத ஹீரோ இந்த மரக்கண்ணுங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி அந்த மரக்கண்ணுங்களை பிடுங்க போறான். கடுப்பான ஹீரோ ஷைஜுவை அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வரான். கோவத்துல சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்க முடியாத நீ எல்லாம் என்னோட பிள்ளைங்களை தொட உரிமை இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட ஷைஜு, மாசம் நான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன், உனக்கு என்னடா தெரியும்னு சொல்ல, என்ன பெரிய பணம், உன் குழந்தை கொடுக்குற ஒரு முத்தத்துக்கு அந்த பணம் ஈடாகுமான்னு கேட்க, கடுப்பான ஷைஜு ஊரெல்லாம் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றத நான் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோவோட நிலைமையும் மோசமாகிட்டே போகுது. ஹீரோவோட அப்பா அம்மா கஷ்டப்படாம இருக்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ரத்தீஷும் ராணியும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்கிறான். ரொம்பவே கஷ்டப்படுறான். ஓரளவுக்கு மனசை மாத்திக்கவும் முயற்சி பண்ணிக்கிறான். ரத்தீஷ் ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஹீரோவை ஒரு சைக்காட்டிஸ்ட் கூட்டிட்டு போறான். போகும்போது கூட என்னோட பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்கன்னு ராணிட்ட சொல்லிட்டு போறான் ஹீரோ. ரொம்பவே மன கஷ்டத்தோட அவனோட 2 வாழைமர பிள்ளைகளை விட்டுட்டு சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். ஹாஸ்பிட்டல் போயும் அவனால சரியா ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. யார் கூடவும் சரியா பேசவும் மாட்டான், தனிமையிலே இருக்கான். பழைய நினைவுகள் எதையும் மறக்க முடியாம ஒரு விதமான மனசோருடனே இருக்கான். ஒரு நாள் நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்க அவனோட பழைய நினைவுகள் ஹீரோவோட கனவுல வருது. அது என்னன்னா, ஹீரோ சின்ன பிள்ளையில விளையாடிட்டு இருக்கும்போது நிலாவை தண்ணியில பார்த்தா நிலா தண்ணியில விழுந்துருச்சுன்னு நினைச்சு அதை காப்பாத்த நீச்சல் தெரியாமலே இவரு தண்ணியில குதிச்சிடுவாரு. ஒவ்வொரு வாட்டியும் இவர் இப்படி தண்ணியில குதிக்கும் போதெல்லாம் இவரோட கசினான அர்ஜுன் தான் தண்ணியில குதிச்சு காப்பாத்துவான். சரி, யார் தான் இந்த அர்ஜுன்னு கேக்குறீங்களா? ஹீரோவோட வெல்விஷர் மாதிரி இருக்கிற கசின். ஹீரோ எப்பெல்லாம் மன சோர்ந்து போறாரோ அப்போலாம் இவரோட நினைவு தான் ஹீரோவுக்கு வரும். அர்ஜுன் சொல்ற சில விஷயங்கள் ஹீரோவோட கனவுல வருது. அது என்னன்னா, ஹீரோ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒவ்வொரு வாட்டியும் நிலா தண்ணியில விடுறத பார்த்து அதை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அழுதுட்டே இருப்பாராம். இதுக்காக ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு மண்வெட்டி எடுத்து தேங்கி நிக்கிற தண்ணிய மட திறந்து விட்டு நிலாவை காப்பாத்துவாராம். இதை பார்த்த ஹீரோ சின்ன பிள்ளையில ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் அந்த மண்வெட்டி எடுத்து தோள்பட்டு மேல வச்சுட்டு சூப்பர்மேன் போல போஸ் கொடுப்பாராம். இதை பார்த்த அர்ஜுனுக்கு ஹீரோவோட அப்பாவை பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். வானம், நிலா, நட்சத்திரம் எதுவும் மாறாது, அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும்.
அது போல தான் நாமும் நம்ம அப்பா அம்மாவோட மனசுல எப்பவும் இருப்போம். நல்ல இன்ஸ்பைரிங் ஸ்பீச் இல்லையா? ஹீரோ கனவுல இருந்து எழுந்திருக்கிறான். அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது. 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு இந்து ரொம்பவே பொருத்தமான பேர், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல, லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், மன்னிச்சுக்கோன்னு சொல்றான். கல்யாணமா? அது ஒண்ணுதான் குறைச்சல் இப்போன்னு ஹீரோ சொல்ல, அசோகா உன்னை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இருள் வெளிச்சத்துக்கு வழிவகுக்கும். அது வானத்துக்கு மட்டும் இல்லை, நம்மோட பறந்து விரிந்த இதயத்துக்கும் தான் சொல்ல ஹீரோவுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி மென்டலி ஃபிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகிறான். இப்போ ஹீரோ டர்ன் முடிஞ்சு போச்சு. அடுத்து ரத்தீஷ் ஆரம்பிச்சிடுறான். வாழைக்கண்ணு பிள்ளைங்களுக்கு மேலே இப்போ இவனுக்கு அக்கறை வர ஆரம்பிச்சிடுது. நைட்டெல்லாம் தூங்காம அதையே பற்றி நினச்சி புலம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்து அந்த ரெட்டை குட்டிங்களை பார்த்து இனி உங்களை யார் பார்த்துக்க போறோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. பந்தக்கால் நட்டுறதுக்காக சமையல்காரன் அந்த ரெட்டை வாழை மர கண்ணு இருக்கிற இடத்துல அந்த கண்ணுங்களை வெட்டிட்டு பந்தல் போடுவான்னு கேட்க, வந்த சொந்தக்கார பயலும் உனக்கு எத்தனை மரம் வேணாலும் வெட்டிக்கோ, பந்தல் சூப்பரா போடணும்னு சொல்றான். இதை கேட்ட ரத்தீஷும் ராணியும் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை பாதிலே விட்டுட்டு வாழைக்கண்ணை வெட்டுறத தடுக்க ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் வரத்துக்குள்ள இன்னொரு கை வந்து அந்த சமையல்காரனை தடுக்குது. அது யாருன்னு பார்த்தா ஷைஜு. இந்த வீட்லயே ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவங்க 2 பேரும் தான் சொல்லி சமையல்காரனை தடுக்கிறான். சரி வெட்டல, சரி வெட்டாத இப்படின்னே சொல்லி இந்த இடத்துல நல்ல காமெடி நடக்கும். குளிக்க போயிருந்த ஹீரோ வரான். ஷைஜுவும் ஹீரோவும் நல்லா பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஷைஜு அவனோட ஒய்ஃப் கூட ஒன்னா சேர்ந்திருப்பான். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கேட்டு தராத ஷைஜுவோட குழந்தை இந்த டைம் ஹீரோவுக்கு முத்தம் கொடுப்பான். எல்லாரும் ஒன்னு சேர கல்யாணமும் கோலாகலமா நடந்து முடியுது. அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி அவனோட புது பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்லாம இருந்துடுவான். அவனோட பொண்டாட்டிட்ட என்ன சொல்வானா, இதுதான் என்னோட முத கல்யாணம், இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கல்யாணம் நடந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவோட பொண்டாட்டிக்கு இப்பதான் நிம்மதி ஆகுது. ஒரு வழியா எல்லா குழப்பமும் முடிஞ்சு 2 பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டும் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் பொழுது விடிய காலையிலே லைட்டா மழை வர புது பொண்டாட்டி கையில டீயோட நடந்து வரா. ரொம்பவே நல்ல சீன் இல்லையா? ஹீரோ டீயை வாங்காம பொண்டாட்டியை கட்டி பிடிக்க அவளும் சிரிச்சுட்டே உள்ள போயிடுறான். ஹாப்பி மூட்ல இருக்கிற ஹீரோ அவனோட ரெட்டை குழந்தைங்கிட்ட உங்க சித்தி எப்படி இருக்கான்னு கேட்க இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. பிடிச்சவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்க தாராளமாக அன்லைக் பண்ணுங்க. கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.